இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமாக 2 ரம்ப இலை, பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1/2 கப் அளவு, 1/4 கப் அளவுக்கு லீக் சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லாட்டி நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெங்காயத்தாள் கூட சேர்த்துக்கொள்ளலாம். இதை நாங்கள் நல்லாவே வதக்கி விட்டு கொள்ள போகிறோம். 1 நிமிஷம் வதக்கினால் போதும். இப்போ இதில் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்ளலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு குடை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் என்ன கலர் வேணுமெனாலும் சேர்த்துக்கொள்ளலாம். கேரட் 1/2 கப் அளவுக்கு நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா நாங்கள் வதக்கி கொள்ள போகிறோம். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை வதக்கி கொள்ளுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமாக கேபேஜ் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இதையும் நாங்கள் நல்லா வதக்கி கொள்ளலாம். இப்போ இதில் 4லிருந்து 5 கருவேப்பிள்ளை இலைகள் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து அதையுமே நாங்கள் வதக்கி கொள்ள போகிறோம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் நல்லாவே நாங்கள் வதக்கி விட்டு கொள்ள போகிறோம். இப்போ மரக்கறிகள் எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் 3 முட்டை சேர்த்து கொள்ளலாம். முட்டை கொஞ்சம் அதிகமாக சேர்க்க விருப்பம்னா நீங்கள் 4 கூட சேர்த்து கொள்ளலாம். மரக்கறிகளோடு முட்டை சேர்ந்து நல்லாவே வதங்கினதுக்கு அப்புறமாக இடியப்பம் சேர்த்து கொள்ளலாம். நான் 10 இடியப்பம் துண்டுகளாக சேர்த்து கொள்கிறேன். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையுமே நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ளலாம். கொஞ்சம் கொத்தி விட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இப்போ நான் 1 கப் அளவுக்கு சிக்கன் கறி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் சிக்கன் ஃப்ரை பண்ணி கூட போடலாம். ஆனால் சிக்கன் கிரேவியாக போடும்போது தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கொத்தி கலந்து விட்டதுக்கு அப்புறமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து கொள்ளலாம். 1/2 கப் அளவுக்கு வெங்காயத்தாள் கடைசியாக சேர்த்து இதை நல்ல ஹை ஃப்ளேமில் நீங்கள் வதக்கி கொள்ள வேணும். அப்போ தான் நல்ல உதிரியாக வரும். ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. வீட்டில் இடியப்பம் மீதமாகிற நேரத்தில் இந்த மாதிரி செய்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கல்லில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமாக 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, பச்சை மிளகாய் 2 பொடியாக நறுக்கியது சேர்த்துருக்கிறேன். கூடவே 4 கருவேப்பிலை இலைகள் சேர்த்து கொள்ளலாம். 2 துண்டு பேண்டன் லீஃப் சேர்த்துருக்கிறேன். ரம்ப இலைகள் உங்கள்கிட்ட இல்லாட்டி அது ஆப்ஷனல் தான், ஸ்கிப் பண்ணி கொள்ளுங்க. இதை நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். இதையும் ஒரு 1 நிமிஷம் நல்லா நாங்கள் வதக்கி கொள்ளலாம். இப்போ நான் நல்லா பழுத்த தக்காளி ஒரு சின்ன தக்காளியாக சேர்த்துக்கொள்கிறேன். அதையும் இப்போ நல்லாவே நாங்கள் கலந்து விட்டு ஃப்ரை பண்ணி கொள்ளலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்ளலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் பச்சை வாசனை போகும் வரைக்கும் நன்றாக வதக்கி கொள்ளலாம். ஒரு சின்ன குடை மிளகாய் நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு கேரட் சேர்த்துருக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு கேபேஜ் சேர்த்துருக்கிறேன். இதில் கொஞ்சம் மரக்கறிகள் அதிகமாக சேர்த்தா கொத்து ரொட்டி நல்ல சுவையாக வரும். 1/2 கப் அளவுக்கு லீக் சேர்த்துக்கொள்ளலாம். லீக்ஸ் இல்லாட்டி நீங்கள் ஸ்ப்ரிங் ஒனியன்ஸ் அதாவது வெங்காயத்தாள் கூட சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு 3 நிமிஷம் மிதமான தீயில் இதை நல்லா நாங்கள் வதக்கி கொள்ள வேணும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமாக 5 பரோட்டா நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தின்னாகவே கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதை இப்போ இதில் சேர்த்துக்கொள்ளலாம். பரோட்டா சேர்த்த உடனேயே 2 முட்டை அதுக்கு மேலவே நாங்கள் சேர்த்துக்கொள்ள வேணும். முட்டை பரோட்டாவோட சேரும்போது தான் அந்த டேஸ்ட் நல்லா வரும். ஸோ பரோட்டாவுக்கு மேலே நீங்கள் முட்டையை சேர்த்து இந்த மாதிரி ஒரு கப்பால் நீங்கள் கொத்தி விட்டு கொள்ள வேணும். டம்ளரில் நல்ல ஷார்ப்பான டம்ளராக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொத்தி விட்டதுக்கு அப்புறமாக நடுவில் இந்த மாதிரி பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இதில் சிக்கன் கிரேவியை சேர்த்துக்கொள்ள போகிறோம். சிக்கன் கிரேவி நல்ல சுவையாக இருந்தால் தான் கொத்து ரொட்டியும் நல்ல சுவையாக வரும்.
ஸோ நல்ல டேஸ்டான குழம்பாக நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு கொள்ளுங்க ஒரு கரண்டி வச்சு. நீங்கள் இதில் சிக்கன் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இறால், கணவாய், அந்த மாதிரி கடல் உணவுகளில் கூட நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ இதை நல்லாவே நீங்கள் கொத்தி விட்டுருங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கடைசியில் சேர்த்து இந்த மாதிரி கொத்தி விட்டு கொள்ளலாம். கொத்தும் போது லோ ஃப்ளேமில் வச்சு கொத்தி கொள்ளுங்க, இல்லாட்டி கரிஞ்சு போயிடும். இப்போ கொத்து ரொட்டி சூப்பராகவே ரெடியாகியாச்சு. உங்களுடைய ஸ்பைசி எப்படி தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். பார்க்கும்போதே தெரியும், கடைகளில் கிடைக்கிற அதே மாதிரி கொத்து ரொட்டி இப்போ ரெடியாகியாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான்